வணக்கம் அன்பு நேயர்களே. களம் 234 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்று அவிநாசி சட்டமன்ற தொகுதி நிலவரத்தை பற்றி காணலாம். விநாசம் என்றால் அழியக்கூடியது என்று பொருள்படும். இத்துடன் ஆ சேர்த்தால் அவிநாசம். அவிநாசம் என்பது அழியா தன்மை கொண்டது என்பதாகும். இந்த தொகுதியில் புகழ்பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசி தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயமும் விசைத்தறி தொழிலும் முதன்மை தொழிலாக கருதப்படுகிறது. அவிநாசி தொகுதியில் 1991ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட சீனியம்மாள் 69,774 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஆறுமுகம் 23,625 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 1996ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட இளங்கோ 66,006 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனையடுத்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட தியாகராஜன் 39,549 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட மகாலிங்கம் 59,571 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனையடுத்து சுயேட்சையாக போட்டியிட்ட மோகன்குமார் 38,559 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2006ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பிரேமா 54,562 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஆறுமுகம் 50,023 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இதனையடுத்து 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கருப்பசாமி 1,03,002 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட நடராஜன் 41,591 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 2011 தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். அதில் குறிப்பாக அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்றும், அவிநாசி தொகுதியில் அரசு கலைக்கல்லூரியும், அண்ணனூரில் தீயணைப்பு நிலையமும், இஎஸ்ஐ மருத்துவமனை, சிடிஎஸ் மற்றும் பஸ் டெப்போ முதலியவற்றை அமைப்பேன் என்றும், இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்கள் தங்களுடைய வேதனைகளை தெரிவிக்கின்றார்கள். 2011 2015 வரைக்கும் அவிநாசி தொகுதியில் வேறு எதுவுமே வளரல. 5 வருஷம் இங்கே இருக்கிற மக்களோட வயது மட்டும்தான் வளர்ந்துருக்கு. வேறு எந்த சுத்தமான வளர்ச்சி எதுவுமே இல்லை. சொல்லப்பட்டதுன்னு நிறையா எங்களோட மணல், எங்களோட விவசாயம், எங்களோட பாரம்பரிய எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. வேறு வளர்ச்சின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே கல்வி. அவிநாசி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட ஒரு பேர் வச்சு இங்கே கல்விக்கான ஒரு தரமே இல்லை. ஒரு கலைக்கல்லூரியோ, ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்போகிற ஒரு பொறியியல் கல்லூரியோ எதுவுமே இல்லை. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கும் ஈரோட்டுக்கும் போய் படிக்கிற அளவுக்கு இங்கே வசதி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை வளர்கிற மாணவர்களுக்கிடையே இங்கே ஒரு நல்ல தரமான கலைக்கல்லூரியோ பொறியியல் கல்லூரியோ இல்லாதது அவிநாசிகளோட மிகப்பெரிய வேதனை. இப்போ அவிநாசி தொகுதியானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கூட்டணியின் காரணமாக வெற்றி பெற்று இப்பொழுது கடந்த 4.5 ஆண்டு காலமாக எந்த விதமான நலத்திட்டங்களோ மக்களுக்கு செல்லக்கூடிய வாக்குறுதிகள் கொடுத்து அவிநாசி அத்திக்கடவு திட்டமெல்லாம் புறந்தள்ளி கிடக்கின்ற சூழலில் தான் இருக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அதை மறுபடி மக்கள் தேர்ந்தெடுத்த பின்னர் அதை மதிப்பதில்லை. சட்டமன்ற உறுப்பினரும் அது சட்டமன்றத்திலே அதை வாதிடுவதும் இல்லை. மக்களுக்கு பயன்பெறக்கூடிய எந்த விதமான நற்பயன்களும் இங்கே இல்லை. அதேபோல் நிலத்தை விவசாயம் மட்கி கிடக்கிறது. 1200 அடிகளுக்கு கீழாக நிலத்தடி நீர் சென்று விட்டது. மேலும் டெங்கு காய்ச்சல், தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லை, அரசு மருத்துவமனை நவீனமயமாக்கப்படவில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனை வரக்கூடிய சூழல் இருந்து அதற்கு கேட்பதற்கு அனாதி இல்லை என்ற சூழல் தான் இங்கே அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணனூர் அரசு மருத்துவமனையை 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்துவேன் என்றும், அண்ணனூரில் நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அதை மேம்படுத்தவும் பைபாஸ் சாலைகள் அமைப்பேன் என்றும், குறிப்பாக கிராமங்களில் உள்ள குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பேன் என்றும் வாக்குறுதிகளை அளித்திருந்தார். அண்ணனூரில் தெற்கு பகுதியில் கிராம ஊராட்சிகளை அத்திக்கடவு 2ஆம் குடிநீர் திட்டத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும்,
அன்னூரில் வடக்கு பகுதியில் அரசு மருத்துவமனை அமைப்பேன் என்றும் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்படும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்றும் பல்வேறு வாக்குறுதிகளை வாரி வழங்கினார். ஆனால் இதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்கள் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அவனாசி தொகுதிங்கிற இது வரைக்கும் எம்எல்ஏ இருக்கிறாரு. இப்போ கருப்பசாமி சொல்லி 5 ஆண்டு காலமாக இப்போ நான் நிறைவடை போகுதுங்க. இது வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே நம்மளுக்கு அவனாசி தொகுதியில் நடக்கலைங்க. இன்னும் நாம் சொல்ல போனால் அவர் சொல்கிற ஜவுளி எது அன்னூரில் தொடங்குற, அங்கே தொடங்குற, இங்கே தெக்கலூரில் தொடங்குற அது இதுன்னு சொன்னாருங்க. இது வரைக்கும் எதுவுமே நடந்த ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரலைங்க. அவனாசி பொறுத்தளவுக்கு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த தொழில் வளர்ச்சியும் சரி, விசைத்தறி கூடங்கள் அதிகமாக, விசைத்தறி பனியன் கம்பெனி ஏரியா அதிகமாக இருக்குதுங்க நம்ம அவனாசி தொகுதி. திருப்பூர் மாவட்டத்தில் அவனாசியிலையும் நிறைய பனியன் கூடங்கள் எல்லாமே கம்பெனி அதிகமாக வந்துச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நலிவடைந்த ஒரு ஒரு இது சட்டமன்ற தொகுதி ஒரு என்ன ஏனைய வேலை இங்கே நடக்கவில்லைங்க. இப்போ அத்திக்கடவு திட்டம் சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஆளுங்கட்சியை வரவோ சொல்கிறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லைங்க. அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை நாங்கள் சொல்லவே விரும்பலைங்க. இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது. எங்களுடைய மக்களுடைய அவனாசி தொகுதியுடைய மக்களுடைய கோரிக்கை இதுதான் நான் சொல்லுவேங்க. நம்ம அவனாசி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கருப்பசாமி அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி ஒரே ஒரு டைம் தான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதுக்குண்டான பேசி அது கொண்டு வரக்குண்டான இதுகளை செய்யவே இல்லை. கண்டிப்பாக செஞ்சு உடனடியே கொண்டு வரக்குண்டான இதுகளை செய்யணும். அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. எல்லா வளர்ச்சி பணிகளை பண்ணணும், பண்ணல. இது வரைக்கும் எந்த வளர்ச்சி பணியும் மக்கள் நலத்திட்டங்கள் பெரிய அளவில் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் கொண்டு வரணும். கல்லூரி கொண்டு வரணும். காங்கேயத்துலலாம் பாருங்கள், மரத்தடியிலே கலைக்கல்லூரி நடக்குது. அந்த கல்லூரியெல்லாம் அந்த மாதிரி கல்லூரியில் கொண்டு வந்திருக்கலாம். அரசு பொறியியல் கல்லூரி கொண்டு வரணும்.